பாருங்க, இப்போ நமக்கு தீர்க்க தரிசனம் ஒரு ஆசை விருப்பம்லாம் இப்படி வரும்னு வச்சுக்கிடுங்க. வெளிநாட்டிலலாம் போய் நான் என்ன பண்ணுவேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துவேன். ஆண்டவர் எனக்கு அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நான் சொல்லிட்டேன், நான் என்ன செய்யணும்? பாஸ்போர்ட் எடுக்கணும். நான் பாட்டுக்கு சும்மா என்ன ஆண்டவர் வெளிநாடு கொண்டு வர கடைசி பார்த்தா 10 வருஷம் ஆனாலும் நான் வெளிநாடே என்ன பண்ணியிருக்க மாட்டேன். சில இதுக்கெல்லாம் அப்படி தலையை உள்ளே கொடுத்து அப்படி போய் என்ன பண்ணணும் பார்க்கணும். திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஏதோ பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். போனோம், இந்த பெரிய கல்லை நமக்காக ஏவன் புரட்டி ஏவன் தூதன் தள்ளுவான். அப்புறம் அவங்கள எதுக்கு வச்சிருக்கு சொல்லுங்க? உங்களுக்காக பெரிய கல்லை புரட்டி வைக்கிறதுக்கு தான் தூதன் இருக்கு. எங்க தூதன் அப்பப்போ என்ன பண்ணணும், யூஸ் பண்ண. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்ன கேட்குறாரு, ஐயா நீங்கள் சொல்லதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாத்தான், நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு நீ போ, அங்கே எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க, அங்கே போய் ஈசாக்கு ஒரு பெண்ணை பார்த்து என்ன செஞ்சிரு, கையோட என்ன பண்ணிடணுமா, போய் பேசிட்டு வர்றதெல்லாம் கிடையாது, பேசி கையோட பெண்ணை என்ன பண்ணிடணும். இன்னைக்கு உங்களுக்கான ஆசீர்வாதம் கையோட வருது. நீங்கள் போகும்போது உங்களுக்கான ரெபேக்கால, உங்களுக்கான ஈசாக்க, உங்களுக்கான லாசருவை கூட கூட்டிக்கிட்டு தான் இந்த ரெபேக்கால் ஈசாக்கு அதுங்கிறதுலாம் உங்களுக்கு வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், இல்லைன்னா காராக இருக்கலாம், இல்லை சமாதானமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஐஸ்வர்யம். வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் கிரியேட், யூ கேன் டேக் நவ். கையை தட்டி. சிலருக்கு பிள்ளை செல்வமா இருக்கலாம், சிலருக்கு வர வேண்டிய பணமா இருக்கலாம். லாசருவே வெளியே, லாசரஸ் கம் அவுட். பிரைஸ் காட். கல்லறைக்குள்ள இருக்கிற லாசரு வருவாரு, கருவறையில் இருக்கிற ஈசாக்கும் கல்லறையும் தடுத்து வைக்க முடியாது, கருவறையும் தடுக்க கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, வந்துதான் ஆகும். வந்துதான் சொல்லமா, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு பாருங்களேன். வாக்குத்தத்தம் வந்துடும், தீர்க்க தரிசனம் வந்துடும், உடனே அது நடக்கும் 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 நடக்கும்னே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்களேன், வெளிநாடு போகணும் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடணும், டக்குன்னு பாஸ்போர்ட்டு. பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கு? எத்தனை பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு? என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம் கொடுப்பாரா, அதை நம்ம ஏதோ ஒன்று அப்படி 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 செய்யும் போது நிறைவேறுது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் தெரியுமா, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருப்போம். ஆமாம், பேரில் தூக்கி வைக்கும், குடத்தை கழுவையும், குப்புரை விழுந்து தேவையில்லாத காயம் கீயம்லாம் ஈயம்லாம் வந்து. ஆனால் ஆண்டவர் சொல்ல, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீங்களா. என்னடா இது, தண்ணினாலே நமக்கு மழை தானே நினப். ஏங்க ஒன்றை நினச்சி வச்சுருந்தேன் எனக்கு தண்ணி. இப்போ அவங்க என்னன்னா, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லனா, தண்ணினாலே என்னதான் நினைப்புறது அவங்களுக்கு, மழை பெஞ்சாதான் தண்ணி, அப்புறம் மழை பெய்யணும்னா
ஒரு காற்று என்ன செய்யணும். அதனால ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் இந்த சுய எண்ணங்களை எல்லாம் உடைக்கிறார். இப்படி இருந்தா தான் எனக்கு இப்படி ஆசீர்வாதம் அப்படி நினைக்க பார்த்தீங்களா? ஏங்க இப்படி அப்படிலாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் கையை தட்டி பிரைஸ் காட் நான் என்கரேஜ் பண்றேன். ஆமா, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால், வாழ்க்கை கண்ணீரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையா? ஆமா, தண்ணீருக்கு பதிலாய் தண்ணீர், ஜீவ தண்ணீர், பன்னீர். பிரைஸ் காட். ஸோ அப்போ பாருங்க, ஆனா ஆண்டவர் அந்த வசனம் எடுக்கலாமா? 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். இப்போ பாருங்க, ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டில் நான் போட விரும்புகிறேன். இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கட்டும், இல்லை யாரானாலும் இருக்கட்டும், தண்ணீர் அப்படின்னாலே என்னதான் நினைப்பாங்க? மழை. பிரைஸ் காட். தண்ணீர்னாலே என்னதான்? மழை. அது மாதிரி இப்போ பணம் அப்படின்னாலே இப்படித்தான் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம ஏற்கனவே பணத்தை பற்றி நிறையா பேசிகிட்டே இருக்கிறோம். மறுபடியும் டச் பண்ண விரும்புகிறேன். ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும் ஒரு ஃபேமிலி? 1 L என்ன? 1 L. பிரைஸ் காட். 1 lakh. ஒருவேளை யாராவது 1 lakh சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஒரு 0 என்ன பண்ணிக்கிடுங்க, கூட்டி கொடுங்க. 10 lakh. பிரைஸ். என்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்க அடுத்த 0, அடுத்த 0. இப்போ ஒரு 10,000 தான் வருதா, நீங்கள் 1 லட்சமாக என்ன பண்ணிக்கிடுங்க. பிரைஸ் காட். 3 விதத்தில் நடக்குங்க. இப்போ எல்லாருக்குமே பணம் அப்படின்னாலே என்னதான் நினப்பு வரும்? உழைச்சா பணம். இன்னைக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் மாற்றி அமைக்க விரும்புகிறேன். உழைக்கவும் செய்யுங்க, அதுக்காக நம்ம சோம்பேறியாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. கிருபை உழைப்பை நீக்கவில்லை, களைப்பை நீக்குகிறது. அப்போ நம்ம டக்குன்னு கிருபண்ணோடனே நீ ஒன்றுமே செய்யாண்டாமையா எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல வரல. உழைப்புனால பணம் வரும்னு எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி அழைப்புனாலையும் பணம். பிரைஸ் காட். எனக்கு 3 இருக்குங்க. 1, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம், ஐஸ்வர்யத்தை சுதந்தரிக்கலாம், ஐஸ்வர்யத்தை ஈர்த்து கொள்ளலாம். இது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கோட்பாடு கிடையாது, எல்லாருக்கும் அந்த கோட்பாடு தான். தேவ பிள்ளைங்க எல்லாருக்கும் இந்த கோட்பாடு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்ச் எடுங்களேன். எனக்கு தெரியும் நம்ம எதெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் அப்படின்னா இது இப்படி செஞ்சாதான் வரும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இல்லைங்க, ஆண்டவர் கிரியை செஞ்சார்னா அது வேற மாதிரி உங்கள்கிட்ட வந்து சேரும். அப்போ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும். அப்படி போடுங்க, கையை தட்டுங்க. எப்பவுமே இந்த ஆனாலும் போட உங்களுக்கு என்ன செய்யணும்? போட தெரியுமா? மேட்ரு கிடையாது. ஒன்று போட தெரியணும் உங்களுக்கு, ஆனாலும் போட தெரியணும். ஏன்னா காத்திருந்தா மழை பெய்யும், மழை பெஞ்சிட்டுனா தண்ணி. இதுதான் உலக வழக்கம். தேவன் உலக வழக்கத்தை எல்லாம் மாற்றி எழுதுகிறார் விசுவாசத்தோடு. அப்ப பாருங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் ஒன்னே. அப்போ தண்ணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு இப்படியே தாகத்தால் என்ன பண்ணிட வேண்டியதான், செத்துற வேண்டியதான் அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் பிரைஸ் காட், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் அப்படி கையை தட்டுங்க. ஏங்க, ஆண்டவர் கொடுத்தா உங்களுக்கும் கொடுக்காரு, நீங்களும் உங்கள். ஏங்க, நான் இப்போ ஆடு மாடெல்லாம் நான் பார்க்கலங்க, சும்மா சொல்லியிருக்கேன். கரெக்டாக ஆடு மாடு அப்போ 2ம் வச்சிருக்கணுமா? சொல்லுங்க. எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஐயோ நான் எப்படி கவனிப்பேன், என்னையவே நான் கவனிக்க. அதெல்லாம் கவனிக்கக்கூடிய பேலன் உங்களுக்கு உண்டாகும். ஒன்று நீங்கள் கவனிப்பீங்க, இல்லைன்னா அதை கவனிக்கக்கூடிய ஆட்களை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஏங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஆடு ஒரு மாடாவது என்ன பண்ணிடணும். ஆனால் இதுக்கு இடம் என்ன செய்யணும்? அதனால் பொறுமையாக, ஆனால் தரிசனத்தை என்ன பண்ணிடக்கூடாது. இப்போ நான் சொன்ன உடனே இப்போவே மதியம் என்ன பண்ணிடக்கூடாது,
அந்த வசதி இருந்தால் ஓகே. வசதி இல்லாமல் டக்குன்னு அதை எப்படி பராமரிக்கணுன்னே தெரியாமல் டப்புன்னு மாட்டை வாங்கிட்டு வந்து 4 நாளையில் அது எலும்பும் தோளமாக போய் கடைசி நம்மையும் வருத்தப்படுத்தி பணமும் என்ன பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் டெக்னிக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுங்க. ஸோ அப்போ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டேன், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கையை தட்டுங்களேன். அரிய காரியம் கிடையாது. அவன் நம்ம பார்வைக்கு என்னது? இப்போ பாருங்களேன், 80 ரூபா கொடுத்து குடம் வாங்க முடியலைங்க. உங்களை நான் சொல்கிறேன், காட்டுக்குள்ளே இடம் வாங்கிருங்க அப்படின்னம்னா எப்படி இருக்கும்? என் மேலே உங்களுக்கு கோபமா? ஒரு வாட்டி என்னமோ சரி சொல்கிறீங்களா, ஒரு 5 லட்சத்தை கொடும், நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் ஒரு 5 லட்சத்தை தள்ளுங்க, எங்களுக்கும் நிறையா இருக்குது. இப்படி மாற்றி மாற்றி என்ன பண்ண வேண்டியதான். கேட்டுக்கிட்டு கர்த்தரின் பார்வைக்கு நம்பிக்கை வருதா? வரணும். காற்றும் இருக்காதான், மழையும் இருக்காதான், ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால். அதெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சும்மா வார்த்தைகள் என்ன பண்ண மாட்டார். இன்னும் ரொம்ப உங்கள் மைண்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு உங்களை அனுப்புகிறேன். இப்போ வாக்குத்தத்தம் என்ன? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருகஜீவன் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால். ஒரு வெறி எடுங்களேன். பிரைஸ் காட். அது மாதிரி எனக்கு இப்போ இதில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை, இது கர்த்தரின் பார்வைக்கு. அப்போ எதையுமே உங்கள் பார்வையில் என்ன பண்ணிடாதீங்க. ஏங்க இந்த வசனத்தை பிடிச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப கடினமாக தெரியுது, ஆனால் இது உங்கள் பார்வைக்கு இது அற்ப காரியம். இந்த வார்த்தையெல்லாம் ஏங்க எழுதணும்? இது கர்த்தரால் உண்டாகும் சொல்லிட வேண்டியதானே. நமக்கு இப்படிலாம் நம்பிக்கை உண்டாகும்னு சொல்லிட்டு அன்று அழகாக எழுதுறாரு, இது அவருடைய பார்வைக்கு. காற்று இல்லாமல் மழை இல்லாமல் உங்களுக்கு தண்ணியை கொடுக்கறது அற்ப. பிரைஸ் காட். நல்லா உழைங்க. நான் சொல்கிறேன், உழைங்க. நான் உழைப்புக்கு எதிரானவன் கிடையாது. அது மாதிரி அழைப்பையும் விட்டுறாதீங்க. சில நேரம் உங்களால் உழைக்க முடியலைன்னாலும் பணம் உங்கள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். அதான் நீங்கள் உழைப்பீங்க. ஒருவேளை சரி என்ன ஒரே வருஷம் ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டே இருக்கோம், ஒரு மாதம் லீவை போடுவோம் அப்படி நீங்கள் 1 மாதம் வீட்டில் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு பணம் வருங்க. அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆவியானவர் செய்கிறார். பிரைஸ் காட். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஓகே, சில பாயிண்ட்ஸை உங்கள் மேலே நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம வாக்கு தத்தத்தை பெற்றுட்டு சும்மா என்ன பண்ணிடக்கூடாது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஃபாரின் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு, இல்லை ஒரு தீர்க்க தரிசனம் வந்துட்டுன்னா நம்ம என்ன பண்ணணும்? டக்குன்னு பாஸ்போர்ட்டுக்கு என்னென்ன வேலை உண்டோ அத்தனை என்ன பண்ணணும், அதுக்கான வேலைகளை என்ன பண்ணணும். கவுனிங்க 16 வாசிங்க. இப்போ ஆண்டவர் இந்த வாக்கு தத்தெல்லாம் சொல்லிட்டு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய பள்ளத்தாக்கு என்ன செய்யும்? இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இப்போ நல்ல கவுனிங்க, இவங்க குடிக்கணுமா? எப்படி குடிப்பாங்க? தண்ணி சும்மா அப்படி சமதளத்தில் கிடந்தா குடிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு வேலை சொல்றாரு. 16, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த
பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்குல வர்ற தண்ணிய சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்க்கால. அப்ப அந்த இடம் சமதளமா என்ன பண்ணக்கூடாது? ஆமா, நம்ம விசுவாசத்துக்கு தகப்பன் தான். ஆமா, என்னதான் அடி வாங்கினாலும் எந்திரிச்சின்னு மறுபடியும் அதே தான் சொல்லுவோம். திரும்ப திரும்ப பேசுற, திரும்ப திரும்ப விடமாட்டோம். ஜீவன் உள்ள இருக்கு, வாக்கு தத்தம் ஏன் மேல. ஆமா, இப்படித்தான் பேசுவேன். அடிச்சு கொண்டு வெளியில கொண்டு போட்டாலும் மறுபடியும் எந்திரிச்சு வந்து அதே பட்டணத்துக்குள்ள போய் நின்றுட்டு திரும்ப திரும்ப. ஆமா, 120 வயச திரும்ப திரும்ப, 1,00,000 தாளந்து பொண்ணை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஓய போறதே அலைகள் ஓய்வதில்லைன்ன மாதிரி நம்முடைய பேச்சும் அனுபவிக்கிற வரைக்கும், பிளத்துல காண்பிக்கிற வரைக்கும் ஓய போறது. எல்லாரும் ஆரோக்கியமா, எல்லாரும் ஐஸ்வர்யமா, அப்படி வேற லெவல்ல இருக்கிற வரைக்கும் இதை விட போறதே. பிரைஸ் காட். நல்லா இருப்பீங்க. ஓகே, அப்போ வாய்க்கால என்ன பண்ணணுமா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுப்பாரு. இதுக்கான வாய்க்கால என்ன பண்ணணும்? நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா நம்ம வழிக்கு வர வேண்டியதெல்லாம் வந்தே. இந்த தீர்க்க தரிசனங்கள் வாக்கு தத்தெல்லாம் அசால்ட்டா விட்டுறாதீங்க. உடனே டக்குன்னு செய்யணும்னு வெக்ஸ் ஆயிடாதீங்க. டக்குன்னு செய்யணும் அப்படின்ட்டு பாரமா என்ன பண்ண, எதையுமே பாரமா என்ன பண்ணாதீங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கமா என்ன செய்யணும்? டோன்ட் வரி, டேக்கு மட்டன். நம்ம இப்படி இந்த நேரத்தில் சோர்ந்து போனோம்னு வச்சுக்கிட்டேன், பிசாசு வச்சு செய்வான். நம்ம ஆளே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. யோபு எப்படி உருத்தெரியாமல் இருந்தாரோ அதை மாதிரி நம்மளையும் உருத்தெரியாமல் என்ன பண்ணிடுவான்? மாற்றிடுவான். விட போகிறதே கிடையாது. பழைய அனுபவங்களாம் என்ன பண்ண வேண்டாம், எடுக்க வேண்டாம். அது மாதிரி இப்போ என்னமோ நடந்துட்டு இருக்கும், அதையும் என்ன பண்ண வேண்டாம். வார்த்தையை மட்டும் பாருங்க, தேவனுக்கு இதெல்லாம் அற்ப. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வந்துட்டுன்னா அதுக்கான செயல்பாடை நம்ம என்ன பண்ணணும் செய்ய. இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் லாசரு இப்போ உயிரோட என்ன பண்ண போகிறேன், எழுப்ப போகிறேன் அப்படின்னு ஒன்னே என்ன சொல்லனா, கல்லை புரட்டுங்கள். பிரைஸ் காட். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், அவர் வார்த்தையின் வல்லமையினால அவன் உயிரோட எழுந்து வரப்போகிறான். ஆனால் கல்லை புரட்டணும்னா லாசர் எங்கே தான் இருப்பான்? இப்படியே அந்த கல்லறைகளே என்ன பண்ணணும், இப்படியே குதிச்சுட்டு, டேய் கதவை திறங்கடா, கல்லை எடுங்கடா. ஆண்டவர் சொல்ல, நான் ஆண்டவர் என்ன லாசர் வெளியில் வரல, நான் அவனை எழுப்பி 4 நாள் ஆச்சு. அவன் உள்ள ஜம்ப் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான். அப்ப கல்ல புரட்டலன்னா லாசர் எந்திரிச்சு வந்துருவான், ஆனா நீங்க பார்க்க முடியாது. கையை தட்டுங்க. விசுவாச கதவுகள் திறக்கட்டும். அடைச்சி வைக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியதை கொஞ்சம் சிலதெல்லாம் கடினமா தான் என்ன செய்யும். கல்லை புரட்டி வச்சுட்டோம், நாரி தொலைக்குமே. நான் எழுப்புறது 4 நாள் என்ன 40 வருஷம் 400 வருஷம் ஆனாலும் நாராது. ஆமா, இது வரைக்கும் இப்படிப்பட்ட வாசனைய இந்த 4 நாள் ஆச்சு நாரும். 400 வருஷம் ஆனாலும் நாராது. பூச்சி அங்க இல்ல, துரு பிடிக்காத இயேசுவின் நாமத்தினால், அவருடைய வார்த்தையினால் ஒன்று வரும்போது அங்க நாற்றம் இருக்காது. அப்ப பாருங்க, அங்க என்ன பண்ண வேண்டியது, கல்ல. அடுத்து பாருங்க, யோர்தான் குவியலா நிற்குமா. எல்லாமே ஆண்டவர் வார்த்தையை கொண்டு செய்கிறாரு. ஆனால் இவங்க ஏதாவது சின்ன சின்னதாக என்ன பண்ண வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியதா. இன்றைக்கு வாய்க்கால்களை வெட்டி வைங்க. கண்டிப்பாக தண்ணீரால் நிரப்பப்படும். உங்கள் வாழ்க்கைக்கான அடுத்த கட்ட உயர்வு இருக்குங்க. இங்கே எத்தனை பேர் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. 80 வயசுக்கு மேலே ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அவங்க 3ஆவது சீசனுக்குள்ளே வந்துட்டாங்க. மற்ற எல்லாரும் இன்னும் 2 சீசனே என்ன பண்ணலை, முடிக்கலை. அதுக்குள்ளே நம்மளே என்ன பண்ணிடக்கூடாது. இனிமை என்ன இருக்கு, இனிமை தான் இருக்கு விளையாட்டு. யாரும் சொல்லக்கூடாது இனிமை என்ன என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னைக்குனாலும் காலையில் சொன்னேன், இனிமே தான் நான் ஒரு வாழ்க்கையை வாழ போறேன்னு என்ன பண்ணணும். பிரைஸ் காட். ஸோ அதனால் இன்னும் நிறைய நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆண்டவர், நான் இன்னைக்கு மெயினாக உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுற காரியம் அற்ப காரியம். நம்ம இன்னைக்கு எதெல்லாம் ரொம்ப கடினமாக நினைக்கிறோமோ அது எல்லாமே இன்னைக்கு இந்த ஒரு பார்வை உங்களுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணப்படுகிறது. எதை நினைத்தும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப கடினமாக என்ன பண்ணணும்னா ஃபீல் பண்ணவே
ஒரு 3 நேரம் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம். எல்லாருக்குள்ளயுமே ஒரு காரியத்தை நினச்சி எப்பா இது பேசாமல் இதுக்கு செய்யாமல் விட்டுறலாம் போல் அப்படின்னு இருக்கும்னே. அப்படிதானே? ஒரு காரியத்தை நினைங்க, இப்போ அந்த காரியமா வேண்டாம் விட்டுறலாம், என்னத்தை போட்டு போராட, கழுத அப்படியே உட்கார்ந்துரும் அப்படின்னு இருக்குங்களா. அந்த காரியத்தில் நீங்கள் சொல்லுங்க, இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். பிரைஸ் காட். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். நான் நிறைய விஷயத்த மனசில் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறேன். குழந்தை காரியம் கர்த்தருக்கு அற்ப காரியம், வீட்டு காரியம் கர்த்தருக்கு அற்ப காரியம், வெளிநாட்டு பிரயாணங்கள் கர்த்தருக்கு அற்ப காரியம், இங்கிலீஷில் பேசுறது நமக்கு கடினமாக இருக்கலாம், கர்த்தருக்கு அற்ப காரியம், மாத்திரை மருந்து எடுக்காம இருக்கிறது நம்ம பார்வைக்கு இதெல்லாம் முடியாதியா அப்படி இருக்கலாம், இதுவும் கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாம். சும்மா இருக்கிற இடத்துல வாய்க்கால மட்டும் வெட்டி வைங்கடா, தண்ணியை கொண்டு வரேங்காரு சார். மழை பெய்யுமான்னா மழையும் என்ன செய்யாதான், எல்லாரும் மழை பெய்யும் கொடையை பிடிங்கன்னா யாரா சொன்னா மழை பெய்யும்னு, தண்ணி வருண்டா, வாய்க்கால மட்டும் என்ன பண்ணு, கையை தட்டி. இன்னைக்கு உங்களுக்கான வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, தண்ணி வரும். எங்க இருந்து வரும்? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இந்த எங்க இருந்து வரும், எப்படி வரும், ஃபர்ஸ்ட் சொல்லணும், வரும்னு சொல்லணும். கையை தட்டுங்க, வடிவேல் மாதிரி சொல்லிடக்கூடாது. வரும், ஆனா அறாது அடி நக்கலா சொல்லக்கூடாது, நல்ல நறுக்குன்னு சொல்லணும். நக்கலா சொல்லக்கூடாது, நறுக்குன்னு சொல்லணும். வரும் நிச்சயமாய். கையை தட்டி, உங்களுக்காக வர வேண்டியது வரும், நிச்சயமாய் வரும். கல்லறையிலிருந்து வர வேண்டியது வரும், கருவறையிலிருந்து வர வேண்டியது வரும், கஜானாவில இருந்து வர வேண்டியதும், எல்லாத்தையும் வச்சு நான் பேசுறேன். வரும், நிச்சயமாய் வரும். நீங்க தொடங்கின காரியங்கள், விரும்பின காரியங்கள் தடைபட வாய்ப்பே. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இந்த எங்க இருந்து வரும், எப்படி வரும், இது எப்படி ஆகும் அப்படிலாம் கேள்வியே என்ன பண்ணக்கூடாது, கேள்வியே இருக்கக்கூடாது. பதில் மட்டும்தான் என்ன செய்யணும். மரியாள் கேட்குறாங்க, எப்படி ஆகும், நீர்வாட்டுக்கு வாயை திறந்து கடப்பட கடப்பட பேசிக்கிட்டே இருக்கிறீரு, அப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னா நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். நமக்கு ஆண்டவர் பறக்கிற அபிஷேகத்தை கொடுத்துறாருங்க, பதறுகிற அபிஷேகம் அல்ல, பறக்கிற. ஒன்று சொல்லட்டுமாங்க, நீங்க பறக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, 4 பேரை உங்க கூட தூக்கிக்கிட்டு பேராசூட் மாதிரி நீங்க வெறுமனை பறக்க மாட்டீங்க. ஒரு பேலன் உண்டாகிறது. பிரைஸ் காட். நீங்க தண்ணி எங்க இருந்து வரும், எப்படி வரும் அப்படின்னு இப்படி பார்த்து அப்படி பார்த்துட்டு கடைசியில் வாய்க்கால வெட்டாம என்ன பண்ணிடக்கூடாது. உங்க வேலை வாய்க்கால வெட்டி வைக்கிற வேலை, மற்ற வேலைலாம் தலைவர் என்ன பண்ணிக்கிடுவார். பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த பகுதி வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். என்னெல்லாம் பேசியிருக்கோம். காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால் தண்ணீரால. நம்ம வேலை என்ன, வாய்க்கால வெட்ட வேண்டிய வேலை. இப்போ வாய்க்கால வெட்டுறது என்னன்னு சொல்லட்டுமா, விசுவாசம் வந்தாலே வாய்க்கால் நீங்கள் வெட்டின மாறிங்க. சிலருக்குள்ள என்னதான் சொன்னாலும் என்ன வராது, விசுவாசமே. ஏன்னா அவ்வளோ அடி என்ன பண்ணியிருப்போம், அந்த பின் நடப்பு காரியத்தை யோசனை, என்ன அடி அம்மா, உங்கள் வீட்டு அடியா, எங்கள் எல்லா அடியும் மாறும். பிரைஸ் காட். ஓகே, இப்போ பாருங்க, அதில் தண்ணி எப்படி வருதான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நிரப்பப்படும். மறுநாள், நல்லா கவனிங்க, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் எப்படி, கையை தட்டுங்களேன். 1 தண்ணி வரணும்னா வாய்க்கால என்ன பண்ணணும், வெட்டணும். 2வது வாய்க்கால மட்டும் வெட்டிட்டு சும்மா இருந்தா போதாது, நல்லா பழி செலுத்திக்கிட்டே என்ன பண்ணணும், நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று
நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பலி செலுத்தலாம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து. நிறைவேற்றுவி. இப்படி நீங்க பாட்டு பாடுறீங்க தெரியுமா? இது வாக்கியால என்ன பண்றீங்க? எத்தனை பேர் வீடுகளில் நல்லா பாட்டு பாடுறீங்க? சூப்பர். நான் கொஞ்சம் கை தூக்கி காமிக்கணும். எத்தனை பேர் பாடுறீங்க நல்லா? குளிக்கும் போது, ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது, பாத்திரம் விளக்கும் போது. ஓகே, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கண்ணே. ஹலோ சின்ன பசங்களா, வீட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது பாட்டு என்ன பண்ணணும்? வாக்கியால வெட்டிக்கிட்டே இருக்கணும், பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். பலி செலுத்துறதுன்னா என்ன? ஸ்தோத்திர பலி. பிரைஸ் காட். ஏங்க, உங்கள் வாயில் துதி இருக்கணும். ஒன்று துதி இருக்கும், இல்லைன்னா துக்கம்தான் என்ன செய்யும்? ஒரு உரைக்குள்ளே 2 கத்தி என்ன செய்யாது? துதியும் அந்த துக்கமும் என்ன செய்யாது? ஒன்றா இருக்க முடியாது. புலம்பலுக்கு பதிலாக அவர் உங்களுக்கு துதியின் ஆடையை, துதிச்சிங்கன்னா மிதிக்கிறீங்கன்னு அர்த்தம். எதிராளிகளை துதி எடுத்துகிட்டே இருங்க, துதிச்சிட்டே இருங்க. உங்களை பைத்தியக்காரத்தனமாக பார்க்கணும் துதிக்கிறல. ப்ளஸ் யூக்கா பிரைஸ் காட். யாரும் வெக்கப்படக்கூடாது. நம்ம சர்ச்சில் துதிக்கிறதுக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது? எப்போ யாரை கூப்பிட்டு பாட சொன்னாலும் ஐயோ எனக்கு பாட வராது அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது. பாட கண்டிப்பாக வரணும். பலி செலுத்த உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? எந்த பாட்டாவது ஒரு 2 லைன் அங்கங்கே என்ன பண்ணிக்கிடுங்க. ஃபுல் பாட்டு தெரியலைனாலும் ஒரு 2 பாட்டு என்ன பண்ணணும்? அதுதாங்க பலி செலுத்துறது. நல்லா நைட்லாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே எதாவது டயர்டாக இருந்துச்சு, எதாவது டல்லாக இருந்ததுன்னா ஒன்றும் இல்லைங்க, 2 பாடல் வரி அப்படியே கப்புன்னு அப்படியே ஏதாவது ஒரு பெரிய ஜூஸ் குடித்த மாதிரி என்ன செய்யும்? அப்படியே மட்டன் கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒன்று அதுக்கப்புறம் அப்படியே உற்சாகம் என்ன பண்ணிடும்? அந்த அடி வாங்கினதே என்ன பண்ணாது? நான் அடி எத்தனை கடப்பாறை, எத்தனை ஈட்டி பாருங்க, முதுகு தொட்டு பாருங்க, ஒரு காயமும் இருக்காது, ஒரு தழும்பும் இருக்காது. எல்லாம் பாடல் வரிகளில் தூக்கி தூர எரிஞ்சிட்டே என்ன பண்ணிட்டு இருப்போம்? என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று என் இதயம் சொல்லும், என் உதடும் பலி செலுத்துற நேரம் பலி செலுத்துங்க. நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. சில நேரம் கொடுமையாய் பேசும் சில குரலை கேட்டே நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தே. கொடுமையாய் பேசும் சில குரலை கேட்டே நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தே. நினைவில் வரும் பாரம் அறிந்தவர் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு தேற்றி நீரே. நினைவில் வரும் பாரம் தெரிந்தவர் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே. எல்லாம் சொல்லாமா? என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. அதான் கொடுமையான சத்தம்லாம் மெல்லிய சத்தமாக என்ன செஞ்சிடும்? 2 லைனுங்க. எப்பேற்பட்ட பிசாசுடைய தந்திரத்தையும் கழுதை எத்தின மாதிரி ஒரு எத்தி எந்த சூழ்நிலைக்கு எப்படி பாடணும்னு என்ன பண்ணியிருக்கணும்? பிரைஸ் காட். அதாவது ஆறுதலுக்கு இப்படி பாடணும். ஏன்னா எல்லாருக்கும் எப்பவும் ஆறுதலும் தேவை. ஆறுதலுக்கு எப்படி பாடணும்? இப்படி பாடணும். தாய் போல தேற்றி அப்படியே அந்த மாதிரி பாடிக்கிடணும்.
ஏதாவது மாறுதலை எதிர்பார்க்கீங்களா? யாக்கோவென்னும் சிறு பூச்சியே இன்னும் கப்புன்னு ஏத்தி என்ன பண்ணிடணும்? பெரிய பர்வதமே பலி கொடுக்க தெரியணும். எப்போ ஆட்டை வெட்டணும், எப்போ கோழியை வெட்டணும் அன்னு எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மாதிரி பலி கொடுக்க உங்களுக்கு தெரிந்திருக்கணும். பிரைஸ் காட். ஸோ வாய்க்கால வெட்டுறதுனா என்னது? விசுவாசத்தை என்ன பண்ணணும்? இது பண்ணணும். சில காரியங்களெல்லாம் நீங்கள் செஞ்சு வைக்கணும். அதுக்கப்புறம் பலி கொடுக்கறதுன்னா நல்ல ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து நல்லா ஆராதிக்க உங்களுக்கு என்ன பண்ணணும்? அன்பை உணர்ந்து ஏகப்பட்ட பாட்டு என்ன செய்து அதெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் வெறுமனாவே என்ன பண்ணக்கூடாது இருக்க. ஒன்று நல்ல சின்சியராக வேலைகளை பார்த்தீங்கன்னா பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பாட்டு பாடுற சத்தம், பிரைஸ் காட், கேட்குமா? இப்படி இதெல்லாம் நம்ம சாதிக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இப்போ அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவம் நடந்த மாதிரி என்ன செய்யுது? ஏங்க இப்போ ஒன்று கேட்குறேன், முடிப்போம். இப்போ பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்குறோம்ல, இப்போ ஏகுத்தாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், யாரானாலும் இப்போ நீங்கள் சேர்க்கும்போது அவனுக்கு ஏன்னா என்ன தெரியும்? ஏ தெரியுமா, பி தெரியுமா? அதுலேயும் அநியாயத்துக்கு தமிழில் ஈயை நினச்சி பாருங்க. ஈயை யாராவது போட முடியுமாங்க? ஒன்றும் தெரியாதுங்க. அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் எடுத்தோடனே ஏயா எழுத வைக்காங்க. எடுத்தோடனே இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அப்புறம் இப்படி ஒரு கோடு, இப்படி கோடு, அப்படி கோடு, ஸ்டாண்டிங் லைன், ஸ்லைடிங் லைன், அந்த லைன், இந்த லைன், அப்புறம் கருவு, செமி கருவு, அந்த கருவு, இந்த கருவுன்னு அதாவது அந்த ஏயை எழுத வைக்க, அந்த ஆல்பபெட் 26 எழுத்தை எழுத வைக்கிறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்க? எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி கடைசியில் பார்த்தா ஒரு 3-4 மாதத்தில் அழகாக என்ன பண்ணியிருந்தாங்க. ஏங்க புரியுதா புரியலையா? அடுத்து பாருங்க, இவன்லாம் என்னத்தை 2 எழுத்து வேர்டெல்லாம் எழுதிடும். இப்போ பிள்ளைங்களை கவனிச்சு பாருங்க. இவன் எங்கே எழுத்து கூட்டி வாஸ்து இப்போ பேட் அப்படின்னா BIRD பேட் இதை சொல்லிடுவான்னு நமக்கு நம்பிக்கை இருக்குமா? இவன் பிஏ சொல்லதுக்கே பிஏ சொல்ல சொன்னால் சீமா டீமா என்னென்னலாமா சொல்லுவோம். அதை கொண்டு வர்றதுக்கே என்ன ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த வேலையை பார்க்குறாரு. உங்களை 26 லெட்டரையும் படிக்க வைப்பார். உங்களை 2 எழுத்தில் இருக்கிற வார்த்தைகளையும் எழுத வைப்பார். 10 எழுத்தில் இருக்கிற வார்த்தையையும் நல்லா சொல்ல போகிறேன். பேராகிராஃபும் எழுதுவீங்க, எஸ்ஸேயும் எழுதுவீங்க. விடக்கூடாதுங்க. ஆமாம், ஆல்பபெட்டை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, அரண்டக்கூடாது. எஸ்ஸே ரைட்டிங் வரைக்கும் நான் சொல்கிற சிலருக்கு கொஞ்சம் கடினமாக தெரியலாம். விடாதீங்க, வார்த்தையை பிடிங்க. வார்த்தையின்படிதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இருக்கும். பிரைஸ் காட். அப்போ தண்ணி எங்கேருந்து வருதான் வாஸ்திரங்க முடிச்சிருவோம். பலி கொடுக்கும் அந்த நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஏதோம் தேசம் வழியா என்ன பண்ணிச்சான்? தண்ணி எங்கேயோ இருக்கிற ஒரு கால்வாயிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? திருப்பி ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ உங்களுக்கான தண்ணீர் உங்களிடத்தில் வந்து சேரும். 2 வேலை செய்யுங்க. விசுவாசத்தோடு கூட கல்லை புரட்டி வைங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா ஓப்பன் என்ன செய்து அப்படியே நீ அடுத்தடுத்த காரியங்கள் என்ன பண்ணணும்? ஓப்பன். அது மாதிரி உங்கள் காரியங்களுக்கு ஓகே இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும் அப்படின்னா அந்தந்த காரியங்களுக்கான ஸ்டெப்பெல்லாம் என்ன பண்ணுங்க? எடுத்து வைங்க. லாசர் உங்கள் கூட இருப்பான், ஈசாக்கு உங்கள் கூட இருப்பான், உங்களுக்கான தண்ணி உங்கள் கூட இருக்கும். ஒருபோதும் நம்பிக்கையில் என்ன பண்ண சோர்ந்து, நீங்கள் நம்பிக்கையில் சோர்ந்து போகிறீங்கன்னா எனக்கு ஒன்று சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னா, நீங்கள் பலி சரியாக கொடுக்கலன்னா நம்ம பலி ஆயிரும். வாயை திறந்து நல்லா பலி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வேற லெவலில் உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். பிரைஸ் காட். ஓகே, ஸோ ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை நல்ல மைண்டில் வச்சு, கர்த்தருக்கு இது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது, உங்களை இளமையாகவே வச்சிருக்கிறது, கர்த்தருக்கு இது அற்ப காரியம். நமக்கு சிலது கடினமாக என்ன செய்யலாம். ஸோ எதுவுமே கடினம் கிடையாது. அப்போ நீங்கள் ஆண்டவரோட இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் எல்லாமே அற்ப. பிரைஸ் காட். உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். சில ஸ்ட்ரகிளாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் உருவம் நடந்து போங்க, பெரிய பெரிய காரியங்களை அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க
நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. காற்றையும் பார்க்கல, கலையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, உடைய நல்ல அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அன்றைய நீர் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ராஜ்யத்துக்காகவும் நீங்கள் பேசுகிறீங்க. குடும்பத்துக்கும் ராஜ்யத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு நல்லா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடைய ராஜ்யம் நல்லா இருக்கும் ஆண்டவரே. அதற்கான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நீர் செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பெரிதானவைகளை நாங்கள் பார்க்கும்படி நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறீர். தேங்க்யூ லார்ட். சில நேரத்தில் அன்றைய உம்முடைய நுகம் எங்களுக்கு ரொம்ப பாரமாக, உம்முடைய சுவை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாக சில நேரம் தெரிகிறது உண்டு. ஆனால் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு கடினமாக தெரிந்தாலும் இதெல்லாம் உம்முடைய பார்வையில் இது அற்ப காரியமாக இருக்கிறது. அநேக காரியங்களை நீங்கள் எங்களை செய்ய வைக்கிறீங்க. அன்றைய இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் ஆண்டவரே. மிருக ஜீவன்களில் ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை நீர் எங்களுக்கு அப்பா கட்டளையிடுகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதன் மூலமாக வரத்து இன்னும் அதிகமாகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதில் இன்னும் ராஜ்யத்தின் காரியங்களும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சில அடிப்படை காரியங்கள் எல்லாம் எங்களிடத்துல நிறைவா இருக்க கிருபை கொடுங்க. இங்க இருக்கிற ஒருவர் கூட எந்த ஒரு அடிப்படை காரியத்துக்கும் ஆண்டவரே குறைவிலையோ பற்றாக்குறையிலே இருப்பது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. தரித்திரன் ஒருவனும் இருந்ததில்லை அப்பா. இதெல்லாம் நாங்க சபையாக அனுபவிக்க கிருபைகள் பெருகட்டும். நம்முடைய ராஜ்யம் எங்களிலே பூரணமாய் கிரியை செய்யட்டும் அப்பா. நாங்கள் வாய்க்கால்களை வெட்டுகிறவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் பலி கொடுக்கிறவர்களாய் எப்பொழுதும் இருக்க கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. ஏதோ ஒரு செயலை செய்வதற்கு நாங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. காற்றை பார்த்து கொண்டு, மழையை பார்த்து கொண்டு நாங்கள் எங்களுடைய சுய எண்ணத்தில் அப்படியே சும்மா உட்கார்ந்துடக்கூடாதுப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு மகா ஞானத்தோடு வாய்க்கால்களை வெட்ட கிருபை கொடுங்க. நிச்சயமாய் தண்ணீர் வரும் ஆண்டவரே. ஏதோம் தேச வழியாய் தண்ணீர் வந்தது போல எங்களுக்கென்றும் ஒரு வழியை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆரோக்கியத்திற்கான ஐஸ்வர்யத்திற்கான வழிகளை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். நாங்கள் பலி செலுத்தும் நேரத்தில் அது எங்களுடைய கையில் வந்து சேரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தொடர்ந்து எல்லா காரியங்களிலும் நாங்களும் எங்களுடைய சந்ததியும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் இருக்க கிருபைகள்
பெருகட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. மனதின் எண்ணங்கள் ஏக்கங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றி கொடும் ஆண்டவரே. உன்னதமான வாழ்க்கை வாழ கிருபைகள் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.